அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் அது ஜாதி. ஜாதி என்ற ஆயுதத்தை தான் கையில் எடுப்பார்கள். ஏனால் அந்த பாசிச பாஜகவுக்கு ஜாதி மதம் இந்த இரண்டும் தான் அவர்களுக்கு தெரியும். அதிமுக அரசு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்செங்கோட்டுக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஒன்றியத்துல அணிமூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியும் இல்லைங்களா? அந்த அணிமூர் ஊர்ல ஒரு குப்பை மலையை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. திருச்செங்கோடு மலை எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பாதி மலை குப்பை. நம்மளுடைய சட்டமன்றத்துல 165 முறை நம்மளுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்காக எழுந்து பேசிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்கள். அதாவது வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் என்பார்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்மளால முடிஞ்சது, நமக்கு என்னென்னலாம் மனசுக்கு நம்ம திருச்செங்கோடுக்கு செய்யணுமோ அது அத்தனையும் கேட்டு பெறணும் என்று தலைவரிடத்திலே தனி மரியாதையை பெற்றிருக்கும் நம் ஒரே தலைவர் அண்ணன் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷமா நகர்மன்ற தலைவராக நாங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கோம். நான் பெருமையுடன் சொல்லுவோம், யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டுங்க. ஆனா சொல்றேங்க, எத்தனை விஷயங்கள் இந்த திருச்செங்கோடு நகரத்திலே இந்த நமது தலைவர் பொறுப்பேற்ற இந்த 5 ஆண்டு காலங்களிலே எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு தலைமை மருத்துவமனைக்கு நிகரான ஒரு மருத்துவமனை திருச்செங்கோடு நகரிலே அமைந்திருக்கிறது. இன்னைக்கு திருச்செங்கோட்டில் வர ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மேல் சிகிச்சைக்காக ஈரோடு, சேலம் இப்படியெல்லாம் அனுப்பி வைத்து கொண்டிருந்த நேரத்திலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா MRI மிஷின், சீட், எல்லா மிஷின், சிடி, அனைத்து வசதிகளையும் கொண்டு இன்னைக்கு நம்மளோட திருச்செங்கோடு மருத்துவமனை இந்த 3 மாத காலங்களாக ஆரம்பிக்கப்பட்டு நமது தலைவர் அவர்களது திருக்கரங்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, மக்களே, இப்ப வந்திருக்கிற இந்த ஒரு மருத்துவமனை மட்டும் சொல்லல, இந்த மருத்துவமனையை கொண்டு இன்னும் வரும் ஆண்டுகளில் கண்டிப்பாக இந்த மருத்துவமனைக்கு இன்னும் பல விஷயங்களை நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் 2026 பதவி பெற்று கண்டிப்பாக அதை அனைத்தையும் நமக்கு செய்து தருவார். நீங்க வேணா பாருங்க, திருச்செங்கோடு விட்டு எந்த ஒரு மருத்துவத்துக்காகவும் நம்ம வெளியூர் போக வேண்டிய நிலைமையே ஏற்படாது. இது கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைந்தால் இது நடக்கும். அதே போல இன்னைக்கு எத்தனையோ ஒழுக்கமற்ற செயல்களை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் அப்படின்னா அங்க அடிதடி, சண்டை, சாவு இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடத்தினாலும் அது எவ்வளவு ஒரு கண்ணியத்துடன் நடக்கும்னு. அந்த கண்ணியமும் ஒழுக்கமும் கொண்டதுதான் நம்மளுடைய இந்த கூட்டம், இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கூட்டம். ஆகவே நாம் என்ன விஷயங்களை நம்ம கேட்டு பெறணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கிட்ட சொன்னோம்னா அது ஏற்கனவே சென்னையில் செக்ரட்டரியேட்டில் அந்த விஷயம் போயிருக்கும். ஆல்ரெடி அந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டு இருக்கும். நம்ம பதிவு செய்யணும்னு நினைக்கிற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே இன்னைக்கு நான் ஒரு நகர்மன்ற தலைவராக நமது சட்டமன்ற உறுப்பினரின் கீழ் இருந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி செவ்வன ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருக்கோம். அதே மாதிரி இங்க ஒன்றியத்தை சேர்ந்து நிறைய மக்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், அதிமுக அரசு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்செங்கோட்டுக்குன்னு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போனாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பர் விஷயம். என்னன்னா, ஒன்றியத்தில் அணிமூர்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியும் இல்லைங்களா? அணிமூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அணிமூர் ஊர்ல ஒரு குப்பை மலையை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு குப்பை மலை, நம்ம திருச்செங்கோடு மலை எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பாதி மலை குப்பை. அந்த குப்பையை எதுவுமே பண்ணல. ஊர்ல இருந்து அகற்ற அனைத்து குப்பைகளையும் கொண்டு போய் அணிமூர்ல சேகரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அங்க நம்ம பதவி ஏற்று திருச்செங்கோடு நகரத்தோட குப்பை முதல்ல லாரி உள்ள போகுது. மக்கள் அனைவரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, குப்பை உள்ள வரக்கூடாது. இவ்வளோ நாள் 30,000 கனமீட்டர் அளவுள்ள குப்பைகள் இங்க தேங்கி இருக்கு, குப்பை உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சனை. இதுதான் திருச்செங்கோடு நகரத்துல நாங்க சந்திச்ச முதல் பிரச்சனை. குப்பை உள்ள வந்ததுன்னா அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இன்னைக்கு திருச்செங்கோடு நகரத்துல 1,10,000 மக்கள் இருக்கிறோம். அவ்வளோ குப்பைகள் உருவாகுது. இந்த குப்பையை என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த நிலையை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் நேரில் பார்த்தாங்க. நேரில் பார்த்து இதுக்கு ஏதாவது தனியா தலைவர்கிட்ட பேசி இந்த குப்பைகளை மட்டும் அப்புறப்படுத்தவே
ஒரு தனி திட்டம் வேணும். அதற்கு மட்டுமே 3 கோடி வேண்டும் கண்டிப்பாக. அப்படி ஒரு மலை கண்டிப்பாக இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த விஷயத்தை நமது முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி அதை கேட்டு உண்மையாகவே தூய்மை பாரத இயக்கம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதுல 2.0 திட்டத்துல பயோ மைனிங் உயிரி அகழாய்வு முறைன்ற அந்த முறையில அந்த நிதியை பெறப்பட்டு இன்னைக்கு அந்த அணிமுறை போய் பாருங்க, அந்த அணிமூர் எப்படி இருக்குன்னு. அந்த அணிமூர் ஊரே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பைகளும் சுத்தமாகி அதை அரைக்கப்பட்டு இன்னைக்கு அது ஊரா இருக்கு. அங்க இருந்து வந்திருக்க மக்களுக்கு தெரியும் இது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த நம்ம சார்ந்திருக்கிற அந்த ஊருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் எங்கேயாவது லாரி தண்ணிக்கு எல்லாரும் குடத்தை எடுத்துட்டு போய் நிற்கிறீங்களா? மக்கள் நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. நம்ம எங்கேயாவது குடத்தை எடுத்துட்டு போய் நிக்கிறோமா? ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய இந்த பதிலுக்கு. எங்கேயுமே நம்ம குடத்தை எடுத்துட்டு போய் நிக்கல. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அந்த பைப் லைன்ஸை சரி பண்ணி அங்க இருக்கிற வாட்டர் சோர்ஸ் எல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு சீரான குடிநீரை விநியோகிச்சுட்டு வரோம். இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பாஜக ஆட்சியும் அதிமுகவும் சேர்ந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க திட்டங்களை கொடுத்து என்ன பண்றீங்க? சொத்து வரியும் தண்ணி வரியும் ஏத்துனீங்களேன்னு கேக்குறாங்க. யாருங்க சொத்து வரியும் தண்ணி வரியும் ஏத்துனாங்க? இவங்களே தண்ணி வரியை ஏத்தணும்னு சொல்லி தீர்மானத்தை ஏற்கனவே நகராட்சியில போட்டுட்டு இவங்க ஆட்சி வரப்போகுதுன்னு அதை அப்படியே வச்சுட்டு இந்த புல்லாக்கவுண்டம்பட்டி நீரேற்று நிலையத்தெல்லாம் அமைச்சிட்டு எல்லா கடனையும் உருவாக்கிட்டு கடைசியா எலெக்ஷன் நோக்கத்துல குடிநீர் வரியை ஏத்தாம போனாங்க. ஆனா இதை வச்சு நம்மள என்ன தெரியுமா பிளாக்மெயில் பண்ணாங்க? நீங்க நினைக்கலாம் நம்ம குடிநீர் வரியை ஏத்திட்டோம்னு சொல்லி. ஆனா பாஜக அரசு என்ன பண்ணாங்க? நீங்க சரியா குடிநீர் வரியை செலுத்தலைன்னா உங்களுக்கு தர திட்டங்களை கட் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, எங்க எப்படி ஆப்பு அடிச்சு எங்க எப்படி செக் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? உங்களுடைய குடிநீர் வரிகளையும் இந்த வரிகளை நீங்க சரியா செலுத்தலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது கிடைக்காது, அம்ருத் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரச்சனையை ஏற்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஆகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் திமுக என்ன பண்ணாங்க? கண்டிப்பா மக்களுக்கு உடனடியா அவங்க மேல சுமையை ஏற்படுத்தக்கூடாதுதான் வருடம் அந்த குடிநீர் வரியை சிறிதாக நாம் ஏற்றி வருகிறோம். ஆகவே நினைச்சு பாருங்க, நம்மளோட சுமைகளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்து வருகிறார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க, நம்மளுடைய திமுகவோட திட்டங்களையும் நம்ம தலைவர் வகுத்து கொடுத்த சாதனைகளையும் தாங்க முடியாத துரோகிகள் ஒண்ணு தாங்க பண்ணுவாங்க. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தலைவர் வகுத்து கொடுத்திருக்கிற திட்டங்களையும் இன்னைக்கு இங்க இருக்கிற தலைவர்கள் செய்த சாதனைகளையும் தாங்க முடியாத துரோகிகள் செய்வது ஒன்றுதான். அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் அது ஜாதி என்ற ஆயுதத்தை தான் கையில் எடுப்பார்கள். ஏனால் அந்த பாஜகவுக்கு ஜாதி மதம் இந்த இரண்டும் தான் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு சாதனை திட்டங்களோ மக்களின் வளர்ச்சியோ மக்கள் எப்படி மேம்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இதை பற்றி எல்லாம் தெரியாது. கண்டிப்பா எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். நாங்கள் அனைத்தையும் செய்வோம். 2024 அரியணையை ஏற்றுவோம், வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு வெல்லட்டும்.